அவசியம் அனாவசியமான செலவுகள். இது யார் நிர்ணயிக்கிறது? அவசியமான செலவுகள், அனாவசியமான செலவுகள் அப்படின்னா ஒரு பட்டியல் இருக்கா? கவர்மெண்ட் நமக்கு தந்திருக்கா, இது அனாவசியமான செலவுகள், இது அனாவசியம் இல்லாத செலவுகள் அப்படின்னு பட்டியல் எதுவும் இருக்கா? இல்லை ஏதாவது சட்ட புத்தகங்கள் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா நம்ம கிட்டேருந்து பிறக்குது. ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கான செலவுகள் அதை எடுத்து பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயமே என்னென்னா, எது அத்தியாவசியமான விஷயங்கள், எது அத்தியாவசியம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு அந்த பகுத்தறிவும் தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். குடும்ப பெண்களாக நம்மக்கிட்ட கட்டாயம் இந்த விஷயம் இருந்தாகணும். என்ன விஷயம்னா, எல்லாரும் சொல்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம், குடும்ப வருமானத்தை இந்த மந்த் சமாளிக்கிறதுக்கு முடியலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீயா நானால ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அதில் ஒரு குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியலை, ஆனால் அவங்கக்கிட்ட நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு காசு இருக்குது. அப்போ அந்த விஷயம் அந்த இடத்துல என்ன நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க எது அத்தியாவசியமான விஷயம், எது அத்தியாவசியம் இல்லாத விஷயம்னு அவங்களுக்கு பிரிக்க தெரியல. அதுதான் காரணம். ஒரு டே எடுத்துக்கிட்டால் நமக்கு போதுமான ஊட்டச்சத்தோடு ஒரு நாள் சாப்பிட முடியுமானா 100% முடியும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களாலேயோ இல்லை நம்மளால் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய விஷயத்தினாலேயோ நம்மளால் இந்த விஷயம் முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஆனால் இந்த வீண் செலவுகள், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் நம்ம போகணுன்னு பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது எல்லா வீட்லேயும் ஸ்டோர் ரூம்ஸில் போய் செக் பண்ணணும். என்ன இருக்குது, என்ன இல்லை, இந்த மந்த்துக்கு நான் என்ன வாங்கணும் வாங்க வேண்டாம், எல்லாமே ப்ரீ பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மனக்கட்டுப்பாடு. நான் இதை சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த மனக்கட்டுப்பாடு. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போயாச்சு, அப்போது சிலவங்க என்னென்னா இந்த லிஸ்ட்டே பார்க்காம நம்ம எதை எழுதிட்டு வந்திருக்கோமோ அதை மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஜம்ப் பண்ணி நம்ம நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருப்போம். கடைசியாக நம்ம இந்த லிஸ்ட்டை பார்த்தா லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை வாங்கியிருப்போமானா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த மனதோட கட்டுப்பாடு. அந்த மன கட்டுப்பாடு இல்லாமல் அது செயல்படுற தன்மையினால தான் அந்த சூப்பர் மார்க்கெட் போன உடனே அந்த மனம் தன்னுடைய கட்டுப்பாடை இழந்துருது. அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இருந்த மனக்கட்டுப்பாடு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போன உடனே அந்த மனக்கட்டுப்பாடை இழக்கிறதுக்கு காரணம் அந்த மனதோட ஓட்டத்தை நம்ம கவனிக்காததுனால தான். இந்த மனதோட ஓட்டத்தை நம்ம கரெக்டாக அவசியமான பொருள் எது அப்படின்னு பிரிச்சறிகிற தன்மை நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக சேவிங்ஸ் நம்ம நினைக்கிறத விடைக்கும் அதிகமான சேவிங்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட மனதின் ஓட்டம் தான். நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம மனம் எப்படி இருக்குது, அதை கடந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம மனம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அத்தியாவசியம் இது, அத்தியாவசியம் இல்லாததுன்னு புரிஞ்சுக்கலாம்.